நியாயமா தேர்தல் நடைபெறாது. தேர்தல் ஆணையமே அங்க இல்ல. அதனால திமுக அமைச்சர்கள் எல்லாம் அங்க கட்சி கொடியை மீட்டெடுத்து அவர் பட்ட வேதனைகள் எல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது. நிவாரணம் வழங்குவது என்பது முதலமைச்சருடைய கருணை, அவருடைய கருணையின் அளவை வெளிக்காட்டுவதாக இருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக முன்னிலை வச்சாரு. அங்க அன்புமணி ராமதாஸும் அண்ணாமலையும் தீவிர பிரச்சாரம் அவங்க பிரச்சாரத்தோட எதிரொலி எப்படி இருக்குங்க? நாங்க அதை புறக்கணிச்சுட்டோம். எங்க பொதுச் செயலாளர் அதை புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நியாயமா தேர்தல் நடைபெறாது. தேர்தல் ஆணையமே அங்க இல்ல. அதனால திமுக அமைச்சர்கள் எல்லாம் அங்க தெரு தெருவா பொறுப்பேற்று செயல்படுவாங்கன்னு இப்ப நடக்கிறத தீர்க்க தரிசியா எங்க பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா அண்ணாமலையும் அன்புமணி ராமதாஸும் இடைத்தேர்தல் நாங்க தான் வெற்றி பெறுவோம்னு தீர்க்கமா சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்தாங்கன்னா கேளுங்க. வந்தாங்கன்னா கேளுங்க. மதுரைக்கு வந்தாங்கன்னா கேளுங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த நீட் தேர்வு உள்ளிட்ட சம்பந்தமா முதல்வர் கோரிக்கை வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அனைத்து கட்சி கூட்டம் அது குறித்து எங்க பொதுச் செயலாளர் தான் அது குறித்து முடிவு எடுக்கணும். அப்புறம் சசிகலா மேடம் தென்காசியிலிருந்து ஒருங்கிணைப்பு இது பண்ண போறேன்னு இருக்கிறாங்க. அதுக்கு எங்க பொதுச் செயலாளர் கட்சிய மீட்டெடுத்து, இரட்டலையை மீட்டெடுத்து, கட்சி கொடியை மீட்டெடுத்து அவர் பட்ட வேதனைகள் எல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது. மீட்டெடுத்து இப்போதான் தேர்தல்ல, போன தேர்தல் 2019 நாடாளுமன்றத்தில் வாங்கின தேர்தல் வாக்கு சதவீதத்திற்கும் தற்போது 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்கு சதவீதத்திற்கு உயர்ந்திருக்கிறது. 1% உயர்ந்திருக்கிறது. 1%னாலும் உயர்வு தான். இனி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உயர்வு தான் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த உயர்வு தற்போது கிடைத்திருக்கிறது. ஆனால் இது இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது எங்கள் பொதுச் செயலாளருடைய தேர்தல் வியூகம். ஆகவே அவருடைய தேர்தல் வியூகத்தின்படி, அவருடைய வழிகாட்டுதல்படி, அவருடைய கட்டளைப்படி தான் இங்க இருக்கிற எல்லா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அண்ணன் தவசி இங்க இருக்கிறாரு, அண்ணன் மகேந்திரன் இருக்காரு, அண்ணன் மாணிக்க இருக்காரு, அண்ணன் நீதிபதி இருக்காரு, ஜான் மகேந்திரன் இருக்காரு, எங்க நிர்வாகிகள் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லா ஒட்டீச்சா இருக்காங்க, அவைத்தலைவர் இருக்கிறாங்க. ஆகவே இதுல எங்க பொதுச் செயலாளர் இன்றைக்கு தோல்விக்கான, வாக்கு குறைந்ததற்கான ஆய்வு கூட்டங்களை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு கூட மதுரை அங்க நடந்துகிட்டு இருக்குது. அதுவே அதுல தெளிவான ஒரு ஆய்வை நடத்தி அதற்கு என்ன தீர்வு காண வேண்டும் என்பது பொதுச் செயலாளருக்கு தெளிவாக தெரியும். ஆகவே நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை வெற்றிகரமான இயக்கமாக வழிநடத்துகிற அந்த பாதையிலே தன்னை அர்ப்பணித்து உழைத்து கொண்டிருப்பதை எல்லோரும் அறிவார்கள், நாங்களும் அறிவோம். தொடர்ந்து வெடி விபத்துல இறந்தவங்களுக்கு வெறும் 3 லட்சம் ரூபாய் அரசு நிதி வைக்குது. அதே கள்ளச்சாராயம் குடிச்சவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அரசு நிதி வைக்குது. இன்று கூட வெடி விபத்து நடந்திருக்கு. இல்லை, இப்போ நிவாரணம் வழங்குவது என்பது முதலமைச்சருடைய கருணை, அவருடைய கருணையின் அளவை வெளிக்காட்டுவதாக இருக்கிறது. அது உழைக்கிற மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு அவர்கள் உயிர் பறிபோகிற போது அந்த உயிருக்கு நிகராக கொடுக்க முடியாது. அவர்களை சார்ந்து இருக்கிற அந்த குடும்ப உறுப்பினர், அவருடைய பிள்ளைகள், அவருடைய குழந்தைகள், அவருடைய வாரிசுகள், அவர்களுடைய எதிர்காலம் கருதியதான் இது போன்ற நிவாரணங்களை அரசிடம் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். ஆகவே அவர்கள் கருணை உள்ளம் கொண்டு அனைத்து நிலைகளிலும் இந்த உயிர் பறிபோன அந்த சாமானிய மக்களுடைய பொருளாதார நிலையை கருத்திலே கொண்டு, அவருடைய குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு வேலை வாய்ப்பு வழங்குவது, பாதுகாப்பு வழங்குவது, பொருளாதார நிலையில அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது, இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து இது போன்ற நிவாரணங்களை வழங்கலாம் என்பதுதான் பொதுவான ஒரு விதியாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே வழங்க வேண்டும் என்பதுதான் எங்க பொதுச் செயலாளருடைய கோரிக்கை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.